எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். பிரியாங்கிறவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கிறாங்க. நேற்று ஈவினிங்லேருந்தே அவங்கள காணும் மேம். வீட்டுக்கே வரல. கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரே டைமில் தான் சார் கிளம்பினாங்க. இல்லை மேம், கடைசி அவங்க கிளாஸ் முடிச்சு போகும்போது ஃபோன் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் வீட்டுக்கு வரல மேம். அதான் டவுட்டாக இருந்தது, கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன மேடம், என்னாச்சு? சார் பிரியாவை காணோன்னு இங்கே தேடி வந்திருக்காங்க சார். சரி, நீங்கள் உள்ளே போய் கிளாஸ் எடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார், பிரியான்றவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் தான் சார் படிக்கிறாங்க. சரி, நேற்று ஈவினிங்லேருந்து அவங்கள காணும் சார். லாஸ்ட் ஆஃப் அப்படியா? அவங்க இங்கேருந்து தான் சார் ஃபோன் பண்ணி கிளாஸ் முடிஞ்சு எல்லா பசங்களும் கிளம்பியாச்சு. கடைசியாக அவங்க ஃபோன் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வச்சுருக்காங்க சார். ப்ராப்ளம்? ஆமாம் சார், பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க சார். அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் அதிகமாக பணம் கேட்குறாங்கன்னு ஃபோனில் சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இருக்கு சார். என்னது 10 லட்ச ரூபா இருந்தா யார் வேணா எப்படி வேணா பாஸ் பண்ணலாமா? சார், இது எக்ஸ்எம்பியோட கோச்சிங் சென்டர். உங்கள் வீட்டு பொண்ணு காணாமல் போச்சுன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். அதை விட்டுட்டு நாங்கள் பணம் கேட்டதால தான் உங்கள் பொண்ணு காணாமல் போச்சுன்னு எங்கள் சென்டர் மேலே கேவலமாக பழி போடாதீங்க ப்ளீஸ். போங்க சார். ஹலோ சிவா. நான் இன்ஸ்டியூட்டில் வந்து விசாரித்தேன். அங்கே ஒருத்தன் வந்து இங்கெல்லாம் வந்து விசாரிக்கக்கூடாது, நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சரி, நான் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. தேவி, பயப்படாதீங்கப்பா. ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தியப்பா? இந்தாங்க. சரியா போட்டு உள்ள வா. இன்ஸ்பெக்டர் எப்படி என்ன சொல்றாரு? இந்த பொண்ணு தானே, உள்ள கூட்டிட்டு வாங்க. ஆமாம், வாங்க. சார் வணக்கம் சார். நைட்டு ஃபுல்லாக பொண்ணா காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்தடிக்கிறீங்க. உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க நல்ல நாள் பார்த்தா வர முடியும். தேவையில்லாம பேசக்கூடாது. உங்களை அலக்கழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, பொண்ணோட போட்டோங்க. போட்டோ கொடுப்பா. சார், இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. நீங்க உடனே விசாரிக்க சொல்லனா நான் கமிஷனரை பார்க்க வேண்டியது வரும் சார். சொல்லிட்டீங்கல்ல சார், பார்க்க சொல்லியிருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். சொல்லாதீங்க, சீக்கிரம் செய்யுங்க. மணிக்கண்ணே சொல்லுப்பா. நைட்லாம் பொண்ணை காணல, நாங்கள் அப்பா ரொம்ப பத்திரி போயிருக்காருங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிக்க நான் சொல்லுங்க. பார்த்துக்கிறேன். ஏட்டையா, சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க பாருங்க. இல்ல ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பா சார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார், முடியுமோ அவ்வளோ நைட்லேருந்து ஈவினிங்குள்ள அந்த பொண்ணு வீட்டுக்கு வரணும். பத்திரி போயிருக்காரு சார். ஐயா இல்லையா? என்னாச்சுப்பா? ஒன்னும் பயப்படாதீங்க, கட்டாயம் உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துருவோம். சரி, தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். சார் 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 சொல்லி சிவா. நம்ம பிரியா கடைசியா எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? லாஸ்டா அவ எந்த ஏரியால இருந்து ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆச்சுங்கிறத நாம சைபர் கிரைம்ல தெரிஞ்சுக்கலாமா சார்? சிவா, அதுக்கு அவசியமே இல்ல. நான் கொடுத்த சவுண்டுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாரு. சரி சார், ஓகே சார். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். யாருப்பா அந்த பொண்ணு? சார், தேவி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே, எங்க அம்மா எனக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு. ஓகே ஓகே, இவங்களுக்காக தான் அவ்வளவு பெரிய சண்டையா? சார் ஆமா சார். சிவா, புரியுது. உங்களை உள்ள கூப்பிடுறாங்க சார், போய் பார்த்துட்டு வாங்க. போய் பார்த்து வரலாம். சார். சொல்லுமா. என்ன சார் ஆச்சு? என்ன சண்டை? இந்த விஷயமே உனக்கு தெரியாதா? சரியா போச்சு. உனக்கு பூ வச்சதுனால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சிவா கிட்ட ஒருத்தன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டான். அதை கேட்டதும் சிவா சொந்தக்காரன்னு பார்க்காம வாயை அடிச்சு உடைச்சிட்டான். அவன் சொந்தக்காரன் தான், ஆனா போலீஸ்காரன் பாரு சிவாவை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டான். நான் தான் ஜாமீன் எடுத்தேன். ஹலோ, வர்றேம்மா. கோர்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கப்பா, பிரியா கிடைச்சிருவா. என்னாச்சுப்பா? இல்லைம்மா, ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயந்து வருது. சிவா தம்பி கொஞ்சம் பக்கத்தாலே இருக்க சொல்லுமா. தேவி,
இவா பிரியா கிடைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தா கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும்னு அப்பா நினைக்கிறாரு. தேவி, ஆஃபீஸில் பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நீ பிரியா காணும் சொன்ன உடனே ஒர்க்கை பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்வொகேட் நம்பர் அனுப்பியிருக்கேன். உனக்கு எதுவும் பிரச்சனைனா அட்வொகேட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருங்கிறத அப்போ உனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். பார் சொல்கிறேன்ல, நீ அழாதடா. எல்லாரும் பார்க்குறாங்க. தைரியம் சொல்ல வேண்டிய நீயே அழுத எப்படி? பார், ஏன் கொண்டாக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவா. நான் இருக்கேன் உனக்கு. ஓகேவா? எதுவும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. உடனே கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரி, அப்பாவை பார்த்து கூட்டு போ. அழாத தேவி. நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே பிரியா வந்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ணு. இருப்பா. அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் சார். சார், இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ரெசின் மாடல் ரொம்ப தத்துரூபமாக இருக்கும் சார். மேலே உள்ள ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ மெட்டீரியலில் பண்ணுது சார். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். எஃப்டிஐ மாடலுக்கும் ரெசின் மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ரெசின் மாடல் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இதில் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் பண்ணிக்கலாம் சார். அவனை போலவே அப்படியே தத்ரூபமா இருக்கு. எங்களுக்கு சீக்கிரமா அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவனே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லம்மா, அம்மா அழாத. உங்கள் பையன் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாரா? சார், எப்படியும் ரெடி பண்ண 1 மந்த் ஆகும் சார். 1 மந்த்துக்குள்ளே கொடுத்துட்றேன் சார். 1 மந்த் ஆகுமா? எஸ் மேம். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க சார். சரி சார், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சார். அடுத்த வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள். அதுக்குள்ள பண்ணி கொடுத்துருங்க. கொல்லப்படாமல் போயிட்டோம். புரோக்கர் முன்னேறி இருக்க முடியாது. அவன் ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். மூத்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, செயலுக்கு பண்ண முடியா அவனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு அவங்க இதுக்கு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுச்சு. எனக்கு அசிங்கமாயிடுச்சு. என்னடி கொண்டு போற? அப்பா சாப்பிட சிக்கன் எடுத்துட்டு போறான்க்கா. என்னடி இந்த நேரத்துல இவ்ளோ ஆயிலா இருக்கு? இதை கொண்டு போற? வேணாம். இந்தா இந்த பழத்தை கொண்டு போய் கொடு. இந்த நேரத்துல சிக்கனை கொண்டு போற? ஓ, ஹலோ. மாப்பிள்ள சூப்பர் கதையா, அருமையான கம்பெனி. புது டைரக்டர் அருண் பிரசாத் தான். ஆமாம், அந்த புது ஆர்டர் தானே? புது ஆர்டரா? வெயிட்டான ஆர்டர் மாப்பிள்ள. ஓகே. அப்புறம் நான் குடிக்கிறேன்றது நீங்க கண்ணே ஏன் பிடினா சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தானா அக்கா வந்து புடிங்கி வச்சுட்டு வாழைப்பழம் குத்தா. அவ அங்கிட்டு போனோனையும் இங்கிட்டு சிக்கனை தூக்கிட்டு ஓடியன்ட்டேனே. பத்தியா, இந்த புள்ளதான் ஒண்ணு மாட்டேன். நீ எப்படி என்ன பார்த்து கவனிச்சியோ அதே மாதிரி என் புள்ள அப்பனை பார்த்து கவனிச்சுக்கிது. 2 பேரையும் நம்பிக்கையானவங்க கையில முடிச்சு கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட வந்துடுறேன். என்ன வீரபாண்டி, இன்னைக்கு சர்பத் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? நீதான் சர்பத்தை போட்டா கவிஞன் ஆயிடுவே. எங்க அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்லு. வாழ வேண்டும் என்று வந்த சோழ வந்தான் சொக்க தங்கம், வானுலகம் சென்றதுதான் சோகத்தின் உற்சவம். என்னையா உன் ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சா? உடனே நான் உங்க கண்ணுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. பாட தம்பி போலாம். சொல்லுமா. உஸ்தி வாத்தியார் எனக்கு உஸ்தியாய் உணவளித்த அஸ்தியாயும் கரைந்திட்டால் ஒண்ணும் இல்ல. அன்பு தெய்வம் உந்தன் அன்னை. அப்பா தான் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு.
கண்மணிகள் இருவரையும் கணவன்மார் கை சேர்த்து கட்டையேறி வந்துடுவேன் கட்டித்தங்கம் உனக்கான. தேவி அப்பா இருக்காரா? இல்ல. அடடா, ஏன் இவ்வளவு நேரம்? கேட்டுன்னு இல்ல. வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாது. அப்பா இப்பதான் மார்க்கெட் போனாரு. அப்படியா? எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே சண்டை. டீயா காஃபியா? காஃபி வாங்கலையா? வாங்கிட்டேன். புக்கு எனக்கு? அடடே. ஏய் பிரியா வாடி, நீ கேட்ட புக்ஸ்லாம் வந்துருச்சு. இதோ வரேன்க்கா. ஹாய் மாம்ஸ். ஹாய் பிரியா. ஏய் இதுதான் நான் கேட்ட புக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா இந்த புக்கெல்லாம் வாங்கி தாங்கன்னு. ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் கிடைக்கலன்னு வெறும் கையை வீசிட்டு வருவாரு. ஆமா, எனக்கு இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஆமா, உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்ன மாமா? நீ பரீட்சையில் உண்மையிலே பரீட்சை தான் பாஸ் பண்ணியா இல்லை பிட் அடிச்சியா? ஏன் மாமா அப்படி கேட்குற? நீ டெக்ஸ்ட் பண்ணிய லிஸ்ட் அது ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எல்லா புக்ஸ் நேமையும் தப்பா டைப் பண்ணியிருக்கா. இதை கொண்டு போய் அந்த கடையில காட்டின உடனே நக்கலா அந்த கடைக்காரன் என்னை மேலும் கீழையும் பார்த்துட்டு இந்தியா முழுக்க இந்த மாதிரி புக்கே இல்லைன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டான். அது எழுதுனதே அவதான். எது? மாமா சத்தியமா அவதான் டைப் பண்ணா. நம்பிட்டேன் பிரியா. அந்த டைப் பண்ண கைக்கு இந்த ஸ்மால் கேக் எனக்கு தானே மாமா? புக்கு தான் உனக்கு, இது எனக்கு. மாமா எனக்கு தான் வாங்கி தந்தாரு. உனக்கு வேற வாங்கி தரேன். என்னம்மா விழுந்து அடிபட்டு? என்ன அது கையில? ஒண்ணும் இல்லப்பா. குடு குடுங்கிறல்ல. நீங்க ரெண்டு பேரும் பச்சை பிள்ளைங்க இல்லை, வயசுக்கு வந்த பிள்ளைங்க. ரெண்டவங்களையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இல்லப்பா. உள்ள போ. போங்க உள்ள. இல்ல மாமா, பிரியாக்காக புக்கு வாங்கிட்டு வந்தேன். தம்பி, என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நம்பிக்கையானவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு என்னாச்சுன்னா தம்பி, இங்கே எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போனீங்க, ஏன் போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல மாமா. ஆனால் ஒரு திருப்பம் ஜெயிலுக்குள்ளே போய் ரேகை உருட்டிட்டு வந்தாச்சுன்னா அந்த கரை காலாகாலத்துக்கும் அழியாது. அந்த கரையோடு இருக்கிற உங்களுக்கு என் பிள்ளையை கட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. மாமா, நான் என்ன சொல்லி நான் மரியாதையாக சொல்லையிலேயே போயிருங்க. வீணா என்னை குத்தவாளியாக்கி என்னையும் ரேகை விட்ட வச்சிடாதீங்க. போங்க. என்ன பாண்டியன், ஜெயிலுக்கு போனவனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க? ஐயா சிவா, நம்ம உனக்காக மதுரையில் தேவி பொண்ணை பார்த்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணு தாயா எனக்கு மருமகளாக வரணும். அதாயா இந்த அம்மாவோட ஆசை. அம்மா, என்னைக்குமா உன் பேச்சு தட்டி இருக்கிறேன்? தேவி தான் உன் மருமக. கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரிஞ்ச நல்ல சம்பவம் ஒன்று இருக்கு, அங்கே முடிக்கலானே.